டுவெல்த் ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு வந்த உடனே நம்ம எல்லார் பக்கத்துல இருந்து சீரியஸ்னஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சீரியஸ்னஸ் கிடையாது. சீரியஸ்னஸ் வந்துட்டு பேரண்ட்ஸுக்கு தான் இருக்கும். நம்மளுக்கு என்ன? நம்மளுக்கு பயம் வர ஆரம்பிக்கும். ஐயையோ! இதுக்கு மேல நம்ம பிரஷர் போட ஆரம்பிச்சுருவாங்களே! இதுக்கு மேல நம்ம விளையாட முடியாது. இதுக்கு மேல நம்ம கூத்தடிக்க முடியாது. ஓகே, ஜாலியா என்ஜாய் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு பயம் அண்ட் ஒரு பிரஷர் மாதிரி ஃபீல் ஆகும். மத்தவங்களுக்கு அது வந்து ஒரு என்ன சொல்றது ஆப்பர்ச்சுனிட்டி. இதுதான் நம்ம பையன் வந்து நல்ல மார்க் வாங்குவான், பேரு காப்பாத்துவான் அப்படிங்கிறலாம் நிறைய பிரஷர் போடுவாங்க. பிரஷர் இருக்கும். 12th ஸ்டாண்டர்ட்னாலே அந்த பிரஷர் இருக்கும். அப்போ அந்த பிரஷர் வந்துட்டு உங்க மேல என்ன ஆகும்? பில்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, நாள் போக போக, நாள் கடந்து போக போக அந்த பிரஷர் உங்களுக்கு பில்ட் ஆகிட்டு இருக்கும். உங்க தலையில அந்த பர்டன் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம் வரும். ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம் 12th அந்த பிரஷரை புரிஞ்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம் புரியாததுக்குள்ள ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் வந்துடும். அது நம்ம புரிஞ்சு ஒரு ஃபர்ஸ்ட் மிட்டம் ஓட ப்ரெஷர், ஃபர்ஸ்ட் மிட்டமோட அந்த எஃபெக்ட் அது நம்ம கடந்து வர்றதுக்குள்ள குவார்டர்லி எக்ஸாம் வந்துடும். அதை முடிஞ்சு போறதுக்குள்ள அப்படியே காலம் ஃபாஸ்டா ஓடி கடைசியில உங்களுக்கு ப்ராக்டிகல்ஸ் எக்ஸாம், போர்டு எக்ஸாம்னு வந்துடும். அப்போ இவ்வளோ ஃபாஸ்டா ஓடும். 12th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் ஜாலியா போகிற மாதிரி இருக்கும். ஆனா 12th ஸ்டாண்டர்ட் ஃபாஸ்டா போகிற மாதிரி இருக்கும். 12th ஸ்டாண்டர்ட் என்னது ஸ்லோவா போகாது. ஏன்னா நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். எல்லா பக்கத்துல இருந்து உங்களுக்கு அந்த ப்ரெஷர்ஸ் வரும். அண்ட் ஸ்கூல்ஸ்ல நீங்க சிலபஸ் முடிக்கணும், ஸ்கூல்லையும் சிலபஸ் முடிக்கணும், ஹோம்ஒர்க் பண்ணணும், டெஸ்ட் எழுதணும், கண்டினியூஸா உங்க மேல ஃபோக்கஸ் வந்துடும் எல்லாத்துக்குமே. அண்ட் ப்ராக்டிகல்ஸ், ரெக்கார்ட் நோட் புக் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா வந்துடும். சூப்புக்குள்ள அவங்கள வந்து சூப் ஆக்கிடுவாங்கன்னு வைங்க. சரியா? அப்படி இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் வேஸ்ட் ஆகக்கூடாது. அந்த ப்ரெஷர் நீங்க கடைசி நேரத்துல நீங்க மண்டே வெடிக்கிறதுக்கு இப்ப இருந்தே நீங்க படிக்க ஆரம்பிச்சிடலாம். சரியா? என்ன பண்ணலாம்? இப்ப இருந்தே நீங்க படிக்க ஆரம்பிச்சிடலாம். சரி, எதுக்கு நான் பயாலஜி படிக்கணும்? பயாலஜி படிச்சு அப்படி என்ன இருக்கு? இப்ப இருந்தே படிச்சா நான் என்ன என்னால பண்ண முடியும்? ஏன்னா யோசிச்சு பாருங்கடா, பயாலஜி படிச்சு நீங்க வந்துட்டு என்ன பண்ணலாம்? 12th முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஐடியா இருக்கணும்ல, நான் இதுப்பா பண்ண போறேன் அப்படிங்கிறது. சரி, ஆனா அது பண்ண போறேன் அப்படிங்கிறது 12th முடிச்சதுக்கு அப்புறம். ஆனா அந்த பண்றதுக்காக தேவையான எஃபர்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு நல்ல காலேஜ் ஜாயின் பண்ண போறீங்க, நல்ல கோர்ஸ் வாங்க போறீங்க. அப்ப அந்த கோர்ஸ் ஜாயின் பண்றதுக்கு உங்களுக்கு தேவையான கட் ஆஃப் வேணும். அந்த கட் ஆஃப் எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த கட் ஆஃப் வாங்குறதுக்கு நீங்க படிக்கணும். அப்ப அந்த படிக்கிறதுக்கு பிளானிங் இப்ப இருந்தே நீங்க பண்ணணும். ஏன்னா கடைசி ஒரு மாசத்துல இவ்வளவு கட் ஆஃப் இருக்குன்னு தெரிஞ்சு இவ்வளவு நாள் படிக்கல, ஒரு மாசத்துல படிச்சு அந்த கட் ஆஃப் ரீச் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அந்த ஒரு ட்ரீம் நீங்க வச்சிருக்கீங்க, முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க, 12th முடிச்சதுக்கு அப்புறம் இது பண்ணணும் அப்படிங்கிற கோல் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா நல்ல விஷயம். பண்ணலைன்னா ஃபிக்ஸ் பண்ணிருங்க கோல். கோல் இல்லாத மனுஷன் ஓகே உசுரோட இல்லாத மனுஷத்துக்கு ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி பெரியவர்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. மனுஷன் உசுரோட இருக்கிற அப்படின்னா உனக்கு ஒரு கோல் இருக்கணும், இல்லைன்னா நீ உசுரோட இருக்கிறதுக்கு நீ உசுரோட இந்த சென்ஸ் அந்த லைஃப்க்கு என்ன யூஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க பெரியவர்கள். சரியா? பட் நான் என்ன சொல்றேன், அது இவ்வளோ டீட்டெயிலா இவ்வளோ பிலாசபிக்கலா போகாம ஒரு லட்சியம் இருக்குங்களடா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வீட்டில இருந்து கிளம்புறீங்கன்னா ஒரு இடத்துக்கு போகணும்னு ஒரு மைண்ட் செட்டோட போறீங்களே, அப்போதானே அந்த இடத்துக்கு போக முடியுது. இல்ல வண்டி எடுத்து சும்மா ஊர் சுத்தலானா பெட்ரோல் வேஸ்ட் ஆகும், டைம் வேஸ்ட் ஆகும், எங்கேயும் நீங்க போக முடியாது. அதே மாதிரிதான் சரியா, வாழ்க்கையில ஒரு லட்சியம் ஒன்று வேணும். அந்த லட்சியம் என்னது? 12th முடிச்சோன்னா நான் இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு லட்சியம். அதுக்கு தேவையான மெஹனத், தட் இஸ் ஹார்ட் ஒர்க், அந்த முயற்சி. சரியா? அந்த முயற்சி அது இந்த மாசத்துல இருந்தே இப்ப இருந்தே நீங்க பண்ணணும். கரெக்ட் தானே? அப்ப எப்படி பண்ணலாம்? சரி, அதுக்கு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி உங்ககிட்ட இல்ல எப்ப பண்ணலான்னு. ஏன் நான் சொல்லட்டா? சரி, நான் சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி பயாலஜினா சும்மா பயாலஜி படிச்சு என்ன சார் பண்ண போறேன், ஒன்னும் பண்ண போறது இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கிடையாதுடா கண்ணா. பயாலஜி படிச்சு நான் ஒன்னும் பண்ண போறது இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இங்க பாத்துக்கோங்க, இந்த கோர்ஸை பாத்துக்கோங்க. பயாலஜி படிச்சா நீங்க எல்லாம் வேணா பண்ணலாம். சரியா? எல்லா இடத்துலயும் நீங்க போகலாம். பயாலஜி படிச்சு நீங்க மெடிக்கலுக்கு போகணும், டாக்டர் ஆகணும் அப்படின்னா நீங்க நீட் எக்ஸாம் எழுதலாம். ஓகே, நீட் எக்ஸாம் எழுதலாம். நீட் எக்ஸாமுக்கு எங்க கோர்ஸ் போகணும், என்ன பண்ணணும்னு தெரியல. சரியா? நம்ம கிட்ட என்ன இருக்கு? யகீன் நீட் தமிழ். யகீன் நீட் தமிழ் இருக்கு. சரி, நான் இது சொல்றதுக்கு நான் சொன்னேன். சரியா? யகீன் நீட் தமிழ் இருக்கு. பிடபிள்யூ ஆப்ல போயிட்டு நீங்க செக் பண்ணிக்கலாம். சரியா? பட் நான் சொல்ல வர்றது மெயின் என்னது, நீங்க மெடிக்கல்ல போகலாம், நீட் எக்ஸாம் எழுதி டாக்டர் ஆகலாம். சரி, நீட் எக்ஸாம் எழுதி டாக்டர் ஆகலாம். இல்ல சார் எனக்கு நீட்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நீட் எல்லாம் ரொம்ப டஃப், அதெல்லாம் என்னால பண்ண முடியாது, அதை பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டும் கிடையாது அப்படின்னா நீங்க லைஃப் சயின்ஸுக்கு போகலாம். லைஃப் சயின்ஸ்ல எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. லைக் பயோ கெம் இருக்கு,
இல்லையா, பயோ கெமிஸ்ட்ரி இருக்கு, அதுக்கப்புறம் பயோ டெக்னாலஜி இருக்கு இல்லையா, பயோ டெக்னாலஜி இருக்கு, மைக்ரோ பயாலஜி இருக்கு, மைக்ரோ பயாலஜி இருக்கு, அது போக கிளினிக்கல் லேப் எம்எல்டி இருக்கு இல்லையா, எம்எல்டி இருக்கு, மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் என்னது நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் இருக்கு, நியூட்ரிஷன் அண்ட் டயட்ரிக்ஸ் இருக்கு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான கோர்சஸ் அவைலபிளா இருக்கு இல்லையா, எக்கச்சக்கமான கோர்சஸ் இருக்கு. இது எதுல வேணா நீங்க போகலாம். இதுல மோஸ்ட்லி நீங்க போறது என்னது, பயோடெக்னாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, ரீசர்ச் ஏரியாஸ்ல நீங்க போகலாம். நீங்க ரீசர்ச் பண்ணணும், சயின்டிஸ்ட் ஆகணும்னு நினைச்சா இந்த ஏரியால போகலாம். இல்ல நான் வந்துட்டு கவர்மெண்ட் ஜாப் பண்ணணும், இல்ல நான் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல வேலை செய்யணும்னா நியூட்ரிஷன் டயட்டிக்ஸ் பண்ணலாம், மைக்ரோபயாலஜி படிக்கலாம், எம்எல்டி படிச்சா நீங்க லேப்ல எல்லாம் ஒர்க் பண்ணலாம். சரியா, கிளினிக்கல் லேப்ஸ்ல ஒர்க் பண்ணலாம், ஒயிட் கோட் போட்டுட்டு ஜாலியா வேலை செய்யலாம். சரியா, அப்படி இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், இன்ஜினியரிங்ல போக முடியுமா பயாலஜி படிச்சுட்டு? எஸ், வை நாட், பிடெக் பண்ணலாம். சரியா, பிடெக்ல உங்களுக்கு பயோடெக்னாலஜி நீங்க படிக்கலாம், பயோடெக் இன்ஜினியரிங். சரியா, பயோடெக்னாலஜி இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி இன்ஜினியரிங் நீங்க படிக்கலாம். அது போக பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இன்ஜினியரிங், இந்த மாதிரி நிறைய விதமான இன்ஜினியரிங் கோர்சஸும் லைஃப் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்கும். அப்படி இல்ல சார் எனக்கு பிரைவேட் ஜாபே ஆகாது அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப் ஆப்ஷன்ஸும் எக்கச்சக்கமா இருக்கும். மோஸ்ட் ஃபேசினேட்டிங், மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபாரென்சிக் சயின்ஸ். சரியா, ஃபாரென்சிக் சயின்ஸ், லேப், கிரைம், மிஸ்ட்ரி, த்ரில்லர்ஸ், அவங்களுக்கெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டோட இருக்கீங்கன்னா இது உங்களுக்கு பெஸ்ட் சூட்டபிளா இருக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு பயாலஜி எல்லா ஃபீல்டுலையுமே இருக்கு. அப்படி இல்லையா, டீச்சர் ஆயிடலாம், ப்ரொஃபஸர் ஆயிடலாம். சரி, டீச்சர் ஆகலாம், ப்ரொஃபஸர் ஆகலாம், ரிசர்ச் சயின்டிஸ்ட் ஆகலாம். ஏன் நீங்க என்னது நம்மளோட வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல கூட வேலை செய்யலாம். எவ்வளோ பெரிய பெரிய லெவலுக்கு உங்களால போக முடியுங்கிறத ஐடியா உங்களுக்கு மேபி இப்போ இருக்காது. ஆனா அவ்வளோ இம்பார்ட்டன்ட் உங்க பயாலஜி. சரியா, சோ இந்த பயாலஜி நீங்க படிக்கணும், ஓகே, இந்த கிளாஸ் நீங்க படிக்கணும் அப்படின்னா நீங்க இப்போ இருந்தே என்ன பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம கிட்ட என்ன இருக்கு, அமரன் பேட்ச் இருக்கு. என்ன இருக்கு, அமரன் பேட்ச். எங்க படிக்கணும், எப்படி படிக்கணும், எந்த டென்ஷனும் வேண்டாம். அமரன் பேட்ச் நீங்க பிடபிள்யூ ஆப்ல போயிட்டு, சரியா, பிடபிள்யூ ஆப்ல போயிட்டு அமரன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா, சரியா, அமரன் 2027 அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பயாலஜி மட்டும் இல்ல, பாட்டனி மட்டும் இல்ல, ஜுவாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லா கிளாஸஸுமே அதுல என்ன இருக்கு, அவைலபிளா இருக்கு. ஆப்ல கிளாஸஸ் அவைலபிளா இருக்கு. சரியா, ஆப்ல இருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஐ திங்க் இன்னைக்கா நாளைக்கா 20th இருந்து ஆப் கிளாஸஸ் லைக் 20th இருந்து நம்ம அமரன் பேட்ச் கிளாஸ் என்ன ஆகுது, ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. ஸோ என்ரோல் பண்ணலினா நீங்க என்ரோல் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு எங்க, அமரன் பேட்ச்ல. சரியா, ஸோ அமரன் பேட்சோட ஃபீஸ் என்ன, என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, அது எல்லாமே ஆப்ல அவைலபிளா இருக்கு. இல்ல யூடியூப் சேனல்லயே நீங்க போனீங்கன்னா அதுல ஆல்ரெடி வீடியோஸ் இருக்கும், அதை பாருங்க. அண்ட் உடனடியாக அமரன் பேட்ச்ல என்ரோல் பண்ணுங்க. ஏன்னா அமரன் பேட்ச் அப்படிங்கிறது வெறும் பேட்ச் கிடையாது. போர்டு எக்ஸாம்ல உங்களோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வேணும்னா அதை கொடுக்கிற ஒரு கோல்டன் பேட்ச் தான் நம்மளோட அமரன் பேட்ச். சரியா, ரைட், எஸ், அவ்வளவுதான். ஸோ ஐ ஹோப் இது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கும், உங்களோட லைஃப்ல ஒரு கோல் கிரியேட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.